இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். விசுவாச வாழ்வு எனும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். உலகத்திற்கு நாங்கள் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. நாங்கள் இந்த உலக போக்கின்படி வாழ்ந்து செல்வம் சேர்க்கணும், ஆடம்பரமாக வாழணும் என்றெல்லாம் ஆசைப்படுவோமானால் நாங்கள் யாரும் ஆண்டவரை சார்ந்தவர்கள் அல்ல. எங்களோட தேவைக்கு ஏற்ற அளவு சேமிச்சா போதும். அதற்கு அதிகமாக ஒரு துளி சேர்க்கணும் என்று நாங்கள் நினைச்சாலும் அது எங்களுக்கு சொந்தமானது அல்ல. உணவும் உடையும் எங்களுக்கு இருக்குதா? எந்த குறையும் இல்லாம ஆண்டவர் அவை எல்லாத்தையும் எங்களுக்கு தாரேரா? அவற்றில் நாங்கள் மன நிறைவு கொள்ளணும். பேராசைப்படுகிற எல்லோருமே சோதனை என்ற குழியில வீழ்ந்து அழிந்து போயிடுவாங்க. எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு தடையா இருக்கிறது பொருள் ஆசை மட்டும்தான். எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராவும் அதுதான் இருக்கு. அந்த ஆசையால எங்கள பலர் என்று விசுவாசத்தில் இருந்து விலகி தடம் புரண்டு பல வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்களாகவே வருவித்துக் கொள்கிறாங்க. பிறகு ஆண்டவர் எங்களை சோதனையில விட்டுட்டார் என்று அவருக்கு மேல பழி போடுறோம். இதற்குத்தான் இன்று இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து சிந்திக்க அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய மக்களாகிய நாங்கள் இவற்றிலிருந்து விலகி வாழணும். நீதி, நம்பிக்கை, இறைப்பற்று போன்ற நல்ல பண்புகளை எங்கள வளர்க்க வேணும். அருட்சாதனங்களின் மூலமாக விசுவாச வாழ்வு வாழத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். எனவே இந்த புனித வாரங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். விசுவாச வாழ்வுக்கு எதிராக நாங்கள் வாழ்ந்த நாட்களை நினைச்சு மனம் வருந்தி ஒப்புரவு என்ற அருட்சாதனத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய மன்னிப்பை பெற்றவர்களாக ஆண்டவரிலே நிலையான உறுதி கொண்டு வாழ இந்த காலத்தில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம். ஆண்டவருக்குள்ளாக வாழும் வரத்தை பெறுவோம். ஆமேன்.